ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவிஸ் குக்கிங். வாங்க நம்ம இன்றைக்கி சேனலில் என்ன செய்ய போகிறோன்னா, இப்போ இன்றைக்கி நான் ஆப்பத்துக்கு மாவு ஊற வச்சு அரைக்க போகிறேன். அரைச்சிட்டு அது ஆப்பம் அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்பம் ரெடியான ஏற்பாடு நம்ம ஆப்பம் சுடலாம். வாங்க அது எப்படி செய்கிறது ஊற வைக்கிறதுன்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கள், இது ஒரு ஆழாக்கு 200 கிராம் அளவு இட்லி அரிசி. இது ஒரு ஆழாக்கு போட்டிருக்கேன். இதே அளவுக்கு பச்சரிசி இதை நம்ம ஒரு அழகு போட்டுக்கலாம். பாருங்கள், பச்சரிசி ஒரு அழகு. இது முழு உளுந்து. இதுலேயே கூட நம்ம போட்டு அரைச்சிடலாம். 50 கிராம் அளவுக்கு இதில் போட்டுறேன். இந்த 2 அழகு 1/2 கிலோ அளவு இருக்கும். அதுக்கு 50 கிராம் தான் போடணும். இப்போ நம்ம அளவு போட்டுக்கலாம். அதுவே அதிகம். பாருங்கள், இந்த அளவு தான் போடுறேன். இது நம்ம தண்ணி சுத்தமாக கழுவிட்டு அப்புறம் நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இப்போ நம்ம அதை தண்ணி குடிக்கிற தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். அது முழுகிற அளவு ஊற்றினாலும் போதும். நம்ம அந்த தண்ணியை ஊற்றி அரைச்சிக்கலாம். ஒரு 6 மணி நேரம் ஊறட்டும். நம்ம பாருங்கள், நம்ம ஆப்பத்துக்கு ஊற வச்சது நல்லா ஊறிடுது. ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இந்த பெரிய ஜாரில் தான் போட போகிறேன். இந்த தண்ணியை நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு வந்துட்டோங்க. எப்படி இருக்கு பாருங்கள். இந்த ஆப்பத்துக்கு மட்டும் எப்போவுமே மாவு நைஸாக இருக்கணும். இட்லி மாவு, தோசை மாவு மாதிரி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கணும். இப்போ நம்ம இதை பாத்திரத்தில் சேர்த்துலாம். நம்ம இருக்கிறதையும் இதே மாதிரி சேர்த்து அரைச்சிடுவோம். பாருங்கள், நம்ம எல்லா மாவுமே அரைச்சாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த ஜாரை கழுவிட்டு நம்ம இதிலே சேர்த்துக்கலாம். இது கை போட்டு கலந்து வைக்கலாம், இல்லை நம்ம கரண்டி வச்சும் கலந்துடலாம். ஆனால் இது இட்லி மாவுக்கு எப்படி நம்ம நைட்டு அரைச்சிட்டு காலையில் நைட்டு வரலாம் புளிக்க வச்சுட்டு காலையில் செய்கிறோமோ அதேமாரி தான் ஆப்பம் மாவுக்கும் அரைச்சி இதெல்லாம் பண்ணணும். ஆனால் இது கொஞ்சம் நைஸாக அரைக்கணும். அளவுகளை வேறு மாதிரி இருக்கும். அதுக்கு இன்னும் தண்ணி தான் நம்ம ஊற்றுவோம். ஆப்பத்துக்கு தண்ணி தான் இருக்கணும். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு இருக்குது. புளிச்சா இன்னும் கட்டியாகிடும். இப்போ நம்ம இதை அப்படியே மூடி வச்சுட்டு பாருங்கள், ஆப்பம் மாவு நம்ம அரைச்சி புளிக்க வச்சோம் இல்லையா, நல்லா ஒரு 8 மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா புளிச்சு ஃபஸ்ட்டு எவ்வளோ தண்ணியாக இருந்தது, இப்போ பாருங்கள் எவ்வளோ திக்னஸ் ஆகிடுச்சு. நம்ம இதில் இன்னும் உப்பு போடலை. உப்பு போட்டு கரைக்கணும். எப்பவுமே மாவு யூஸ் பண்ணும்போது போட்டுக்கலாம் உப்பு. முதல்ல போட்டு வச்சா இந்த வெயில் காலத்துக்கு நிறைய புளிச்சிரும். அதனால தான் நாங்கள் இப்படி பண்ணுறது. இது பாருங்கள், இந்த அளவுக்கு சால்ட் உப்பு சேர்த்துக்கிறேன். இது பத்தாது, இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். எப்படி ஒரு 3/4 ஸ்பூன் இருக்கும். இன்னும் கொஞ்சம் தண்ணி விடணும். ஆனால் இதில் இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஆப்பத்துக்கு இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் போதும். கடாயை ஒன்று வச்சுருக்கேன். ஆப்ப கடாயி ஸ்டவ் பற்ற வச்சிடலாம். கொஞ்சம் காயட்டும். ஒரு கரண்டி ஊற்றினா போதும். இப்படி ஓரத்தில் இப்படி வச்சுட்டு இப்படி எடுத்தாலே வந்துடும். இது பாருங்கள், சூப்பராக வந்துடுச்சு. இந்த மாதிரி தான் மாவு கரெக்டான பதத்தில் அரைச்சோம்னா நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆப்பமும் கரெக்டாக வரும். அதே சமயம் நல்லா புளிச்சிருக்கு. ஒரு நைட் ஃபுல்லாக புளிச்சிது. காலையில் தான் 6 மணிக்கு எடுத்தேன். நல்லா ஓரமெல்லாம் செவந்து நல்லா அருமையாக இருக்குது பாருங்கள். ஆப்பம் நான் ஆப்பத்துக்கு பால் தான் வச்சுருக்கேன். தேங்காய் பால் தான் அரைச்சி ஏலக்காயும் சர்க்கரையும் போட்டு கலந்து வச்சுருக்கேன். ஆப்பத்துக்கு தேங்காய் பால் தான் சூப்பராக இருக்கும். பாருங்கள், ஆப்பம் நம்ம எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். ஆப்பத்துக்கு தேங்காய் பால் தான்.
இது வந்து வெறும் தேங்காய் மட்டும்தான் போட்டு பால் அரைச்சி வச்சுருக்கேன். சில பேர் வந்து ஆவின் பாலும் கொஞ்சம் சேர்த்து கலந்துப்பாங்க. நான் அது மாதிரி பண்ணலை. அப்பவும் எப்படி இருக்குது பாருங்கள், சாப்பிட்டா நல்லா அருமையாக இருக்குது. சூப்பர். நல்லா ஆப்பத்தை பாலில் ஊற்றி ஊற வச்சுட்டு சுட சுட சாப்பிட்டா நல்லா அருமையாக இருக்கும். நீங்களும் உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.